மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரர்களே, நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. மேசராசிக்காரங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்தில் நம்ம என்னதான் செஞ்சாலும் எத்தனை தான் நல்ல விஷயங்கள் செஞ்சாலுமே நமக்குன்னு எந்த ஒரு நல்ல பேருமே கிடைச்சிருக்காதுங்க. மேசராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பல தடவை உங்களுக்கு தெரியாமலேயே தடைகள் உடைஞ்சிருக்கலாம். கடைசி நேரத்தில் கூட அந்த வழிகள் திறந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி உங்களோட குலதெய்வம் அருள் தாங்க காரணம். இந்த மேசராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷமே ஒரு சின்ன விஷயம் செஞ்சுருங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வ பேரை எழுதுங்க. உங்கள் குலதெய்வம் மட்டும்தாங்க உங்களினுடைய வாழ்க்கைக்கு எப்பவுமே துணை நிற்பார். அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வம் மேசராசி பலனுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாருங்க. மேசராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையே தடம் புரளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்க. நான் இதை உங்களை பயமுறுத்தணும்னு சொல்லலை, ஆனால் 100% நான் சொல்கிறது நடக்க போகுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக தயாராக இருக்கணும். அதனால தான் நான் முன்கூட்டியே உங்களை எச்சரிக்கிறேங்க. உங்கள் கூடவே இருந்து உங்கள் கூடவே படித்து உங்கள் கூடவே சாப்பிட்டு ஒருத்தர் உங்கள் முதுகில் குத்த போகிறாங்க. ஏதோ சாதாரண துரோகம் கிடையாது, உங்கள் ஆணி வேற அசைக்க போகிற ஒரு துரோகங்க. இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ அடி வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த அடி உங்கள் நிம்மதியை மொத்தமாக குலைக்க போகுதுங்க. உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் தொழிலில் உங்கள் கூடவே இருக்கவங்களோ யாரோ ஒருத்தர் உங்கள் முகத்துக்கு நேராக சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய வலையை விரிச்சிருக்காங்க. பொதுவாகவே மேசராசிக்காரங்க ரொம்ப வெகுளித்தன்மையை கொண்டவங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. யார் உங்ககிட்ட அன்பாக 2 வார்த்தை பேசினாலும் அவங்களுக்காக உயிரையே கொடுப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் நண்பர்களுக்காகவும் நீங்கள் நிறைய தியாகம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனால் உங்களுக்கு பதிலுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் அவமானமும் தாங்க. நீங்கள் நல்லது செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை திரும்பி கூட பார்க்கல. இப்போ நல்லது நடக்க போகிறதும் அதே மாதிரி ஒரு விஷயந்தாங்க. ஆனால் உங்களோட வீரியம் ரொம்ப அதிகம். நீங்கள் யாருக்காக எல்லாம் விட்டு கொடுத்தீங்களோ, யாருக்காக உங்கள் சொந்தங்களையே கைவிட்டீங்களோ பகச்சுக்கிட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக திரும்ப போகிறாங்க. உங்களோட கள்ளங்கபடம் இல்லாத அந்த நல்ல மனசை அவங்க தப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்குதுங்க. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்துலேயோ இல்லை தொழில் விஷயத்துலேயோ உங்களை முழுசாக நம்ப வச்சு கழுத்திருக்க ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் ரொம்ப நம்புகிற ஒருத்தர், உங்கள் ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் உங்கள் எதிரி கூட கை கோர்க்க போகிறாரு. நீங்கள் அவங்கள இது நாள் வரைக்கும் சந்தேகப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. உங்களை பற்றி தப்பாக மற்றவங்கிட்ட சொல்லி உங்கள் பேரை கெடுக்க பெரிய சதி நடக்குது. நீங்கள் தட்டி எழுப்பின உங்கள் சாம்ராஜ்யத்தை ஒரே நாளில் சொதப்பணும் அப்படின்னு பல பேர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட அடிப்பட்ட உங்களுக்கே மனசு நொந்து போயிருக்கும். நம்ம ராசிக்கு இதுதான் தலையெழுத்தா, ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. பல ராத்திரிகள் தூங்காமல் இருந்திருப்பீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு கடவுள் ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு உண்மையான எதிரி யார் தெரியுமா? உங்கள் கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகி யார் தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு அந்த அடையாளத்தை காட்ட இந்த ஒரு சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகுதுங்க. இந்த வழியை நீங்கள் தாங்கி தான் ஆகணும். ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்கள்
உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை விட பலசாலியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் நேர்மைக்கு முன்னாடி அவங்களால நிற்கவே முடியாதுங்க. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நாளில் அவங்க வைக்கிற குறி ரொம்ப ஆபத்தானது. சில நேரங்களில் உள்ளுணர்வு உங்களுக்கு ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க. அவங்க நமக்கு அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு மனசை நீங்களே சமாதானம் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ அந்த உள்ளுணர்வை சொல்கிறது 100க்கு 100% உண்மைங்க. யார் உங்கள் கண்ணு முன்னாடியே நிஜமோ அவங்களோட முகம் கிழிஞ்சு தொங்க போகுது. நீங்கள் யாருக்காக உங்கள் சந்தோஷத்தை எல்லாம் தியாகம் பண்ணீங்களோ அவங்களே உங்களை நடுத்தருவில் நிப்பாட்ட போகிறாங்க. உங்கள் சொத்தோ பணமோ உங்கள் நிம்மதி எல்லாமே பறிப்போக போகுதுங்க. நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள் உங்களுக்கு எதிரியாக மாறப்போகுது. உங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாமே சுக்கு நூறாக உடைக்க ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த கூட்டத்தில் முதல் ஆளாக நிற்க போகிறது உங்கள் கூடவே பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கலாம். இந்த அதிர்ச்சியை உங்களால் எப்படி தாங்கிக்க முடியும்னு எனக்கே தெரியல, ஆனால் இதை நான் சொல்லி தான் ஆகணும். மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய வலி இருக்குது தெரியுங்களா? என்னடா இது, நம்ம நல்லது தானே செஞ்சோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இங்கே நல்லது செய்கிறவங்களுக்கு அடியே விழும். குறிப்பாக மேசராசிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுங்க. டக்குன்னு கோவம் வந்துடும். அந்த கோவத்தில் சத்தம் போட்டு கத்திடுவீங்க. அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு அவங்கக்கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. மனசில் வஞ்சம்னா என்னன்னே தெரியாதுங்க. ஆனால் நீங்கள் கோபத்தில் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு பல வருஷமாக உங்களுக்கு நேரம் வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நேரம் அவங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் சம்பாதிச்ச சொத்தோ இல்லை காப்பாற்றுற மரியாதை உங்கள் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குதுங்க. அதை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பிடுங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சதி வலையெல்லாம் பின்னப்பட்டிருக்கு. நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய நேரம். இந்த நாட்கள் நெருங்க உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் அதுதான் திடீர்னு அந்த பூகம்பத்திற்கான ஆரம்பங்க. ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப பாசமாக பேசுவாங்க. வருஷக்கணக்கில் உங்ககிட்ட பேசாத உறவுக்காரங்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ திடீர்னு உங்களை தேடி உங்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. உங்கள் குடும்ப பிரச்சனைகளை பற்றியோ உங்கள் பண கஷ்டத்தை பற்றியோ ரொம்ப அனுதாபமாக விசாரிப்பாங்க. நீங்களும் அவங்க நிஜமாவே நம்ம மேலே பாசமாக தான் இருக்காங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மக்கிட்ட பாசமாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களோட கவலைகளையும் ரகசியங்களையும் அவங்கக்கிட்ட கொட்டி தீர்த்துருவீங்க. உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய தப்பை பண்ண போகிறீங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு எதிராகவே திரும்ப போகுதுங்க. கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் யாராவது கண்ணீர் விட்டு அழுது என்கிட்ட காசே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு எந்த ஒரு இடத்துலையும் யாருக்காகவும் நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் விட்டு கொடுத்து போயிடாதீங்க. எதையாவது கையெழுத்து போடுறதோ இல்லை வங்கியில் கடன் வாங்குறது, யாருக்காவது உதவி செய்கிறதோ இந்த மாதிரி இந்த நேரத்தில் கண்டிப்பாக கூடாதுங்க. நீங்கள் நல்லது செய்ய போய் கடைசியில் ஒரு வம்பு வழக்குன்னு அலைய வேண்டிய நிலைமை வந்துடும். உங்களுக்கு கடனை உங்கள் தலையிலேயே கட்டிட்டு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. நீங்கள் ரத்தம் சிந்தி சம்பாரிச்சு பணம் மொத்தமும் இன்னொருத்தர் கைக்கு போகக்கூடாதுங்க. இதுக்காக தான் அவங்க உங்ககிட்ட நல்ல நாள் பார்த்து அரங்கேற்ற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய விரிசலை உருவாக்க சில பேர் திட்டம் போட்டிருக்காங்க. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு சந்தேகத்தை கிடைக்க விடுவாங்க. உங்கள் பிள்ளைங்க மனசில் உங்களை பற்றி தப்பாக பேசின எண்ணத்தை விதைக்க பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்தை கட்டி காத்துட்டு வர்றீங்க, அதை ஒரே நாளில் சிதைச்சிடணும்னு உங்கள் சொந்தக்காரங்களையே சதி செய்கிறாங்க. வீட்டில் நடக்கிற சின்ன சண்டைகளை பெருசாக்கி உங்ககிட்ட வம்பு வழக்கு துரத்தி அந்த அளவுக்கு கூட சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. உங்களை கோவப்படுத்தின உடனே சில வார்த்தைகள் பேசுவாங்க. கோவப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டா அதை வச்சு உங்களை சிக்க வைக்கிறது தான் அவங்களினுடைய திட்டம். அதனால் உங்களோட நாக்கை அடக்கி ஆள்றது அப்படிங்கிறது முக்கியங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் எவ்வளவு உண்மையாக உழைச்சாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே உங்களை கழட்டி விடணும்
பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க. மேசராசிக்காரங்க உழைப்புக்கு எப்போவுமே ஒரு தனி மதிப்பு உண்டு. ஆனால் இப்போ உங்கள் உழைப்பை திருடி இன்னொருத்தர் பேர் வாங்க நினைப்பாங்க. இரவு பகலும் கண் முழிச்சு நான் தான் வேலை செஞ்சேன் அப்படின்னு முதலாளிக்கிட்ட அவங்க சொல்லி நல்ல